பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படி தாயின் கருவில் இருந்து நாம் நம்முடைய தாயின் கருவில் இருக்கும் பொழுதே கர்த்தர் நமக்கு ஏராளமான காரியங்களை செய்திருக்கிறார். தாயின் கருவில் இருக்கும் பொழுது நாம் அவரை அறியவில்லை, நமக்கு எதுவும் தெரியவும் செய்யாது. அப்படி இருக்கும்போதே தேவன் நம்மை அற்புதமாய் நடத்தினவர். இந்த பூமியில் நாம் வெளிப்பட்ட பின்பு ஏற்ற சமயத்தில் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அவருடைய பிள்ளையாகி அவருடைய ஆவியை பெற்று அவரை ஆராதித்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வில் கருவில் நம்மை பாதுகாத்தவர் இப்பொழுது நம்மை பாதுகாக்காமல் இருப்பாரா? இப்பொழுது நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகளில் நமக்காக செயல்படாமல் இருப்பாரா? நிச்சயமாக தேவன் நமக்காக செயல்படுவார். சரியா? இப்போ தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு செய்த ஒரு காரியத்தை பார்ப்போம். ஏன்னா நேற்று நம்ம 2 காரியம் பார்த்தோம். அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்லும்போது சொல்றாரு, உன்னை உன் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினவர் அப்படிங்கிறாரு. எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்லும் பொழுது உன்னை உன் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்குறதுக்கு முன்னாலேயே உன்னை நான் அழைத்தேன், அறிந்தேன். அது மட்டுமல்ல, உன்னை பரிசுத்தப்படுத்தி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். அப்போ மறுபடியும் சொல்கிறேன், நீங்களும் நானும் இடையில் கிறிஸ்தவர்களானவர்கள் அல்ல. யாரோ ஒருத்தங்க சொன்னதனால மட்டும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வரலை. ஏதோ ஒரு அற்புதம் நடந்ததால மாத்திரம் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வரலை. கர்த்தர் உங்களையும் என்னையும் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே, கருவில் இருக்கும்போதே அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். அடுத்தது என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வாசிக்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு. சங்கீதம் 71:6 வசனம். சங்கீதம் 71:6, நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என்ன ஒரு அழகான வார்த்தை பாருங்க. நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். அடுத்த வார்த்தை சொல்றாரு, என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். என்ன ஒரு விசுவாசமான வார்த்தை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் நம்முடைய விசுவாசம் பலப்படுவதற்காகவே தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாயிருங்கள். விசுவாசத்தில் சோர்ந்து விடாதீங்க, தளர்ந்து போயிடாதீங்க. நல்லா கவனிங்க. சங்கீதக்காரன் சொல்றாரு, என்னுடைய தாயின் கர்ப்பத்தில் நான் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பொதுவான காரியம் என்ன சொல்லுவோம், ஒரு கரு உருவாயிற்றுன்னா தாயின் கருவில் இருக்கும் பொழுது அந்த தாய்க்கு உள்ள இருந்து அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாம் கொடுக்கப்படுகிறது என்பது அறிவியல். சரியா? அது ஒரு பக்கம் உண்மைதான். ஆனா ஒன்று தெரியுமா, வசனம் சொல்லுது, என் தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் நீரே என்னை ஆதரிக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்றான். அழகான வார்த்தை. நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். ஒரு விஷயம் தெரியுமா, சில பெண்களுக்கு பயங்கரமா வாமிட் எடுக்கும். வாமிட் எடுத்தாங்க அப்படின்னா ஒண்ணுமே, ஒரு தண்ணி கூட அவங்க வயிற்றுல தங்காது. அந்த மாதிரி படுத்து கிடக்கிற நாட்கள்லாம் உண்டுங்க. சரியா? அப்போ அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த குழந்தையையும் சரியான வெயிட்டு, சரியான வளர்ச்சி எல்லாம் வளர வச்சு அந்த குழந்தைக்கு தேவையானதை கொடுத்து அதை ஆதரித்து நல்ல ஒரு முழு குழந்தையாய் பிறக்க வைக்கிறாரே தெய்வம், அவர் எவ்வளவு அதிசயமானவர் பாருங்க. அவர் சொல்றாரு, எப்பா உன்னை தாயின் கருவில் நீ உற்பவித்தது முதல் நான் உன்னை ஆதரித்தேன் அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம பூமியில இப்போ பேசுற வார்த்தையை சொல்றேன். சங்கீதத்தில் போட்டிருக்கு இல்லையா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஐயா, தாயின் கருவில் இருக்கும் பொழுது, அதுவும் சொல்ல போனா கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் ஒரு தொடக்க புள்ளி,
அந்த தொடக்க புள்ளியில இருந்தே கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆதரித்து வந்தாராம். இதே ஒரு வார்த்தையை யாக்கோபு சொல்வார். யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது, யோசேப்புடைய அந்த காரியத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு வருவார் பார்த்துவங்க. அப்போ வரும்போது யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது அந்த வார்த்தையை பாருங்களாம். ஆதியாகமம் 48வது அதிகாரம் 15ஆம் வசனம் போட்டிருக்கு. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். அப்போ யாக்கோபு சொல்றாரு, ஐயா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கர்த்தர் என்னை ஆதரித்து வந்தார் அப்படிங்கிறாரு. சங்கீதக்காரன் தாவீது இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றாரு, நான் என் தாயின் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் நீர் என்னை ஆதரித்தீர் அப்படிங்கிறாரு. அப்போ நாம் தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான நாள்ல இருந்து இந்த பூமியில் ஒரு குழந்தையாய் பிறந்த நாளிலிருந்து நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் உங்களையும் என்னையும் ஆதரிப்பவர் கர்த்தர். ஏன்னா நம்முடைய தெய்வம் நம்மை ஆதரிக்கிற கர்த்தர். ஒருவேளை சில குடும்பங்களில் பிள்ளைகள் பெற்றவங்களை ஆதரிக்காமல் போயிடலாம், இல்லைன்னா பெற்றவங்க பிள்ளைகளை ஆதரிக்காமல் போகலாம், இல்லை சொந்த பந்தங்கள் உங்களை ஆதரிக்காமல் போகலாம். ஆனால் கர்த்தரோ உங்களை ஆதரிக்கிற தேவன். கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். எங்கிருந்து தெரியுமா அவர் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாரு? தாயின் கர்ப்பத்தில் நீங்க உற்பத்தி ஆன நாள் முதல் அந்த ஒரு உயிர் அணு உருவான அந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களை ஆதரித்து வருகிறார். இப்பொழுதும் ஆதரித்து கொண்டு இருக்கிறார். இனிமேலும் கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். ஒரு அழகான பாட்டு உண்டு. உங்க உள்ளம் கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, உங்க உள்ளம் கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை காத்து கொள்ளும் நடத்தி செல்லும் அன்பின் தெய்வமே, என்னை காத்து கொள்ளும் நடத்தி செல்லும் அன்பின் தெய்வமே, நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே, நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். அவர் உங்களை ஆதரிப்பார். ஐயா, ஒரு அணு இருக்கும்போதே, ஒரு உயிர் அணு இருக்கும்போதே உங்களை ஆதரித்தவர் முழு உருவமாக வந்து இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ வேலை செஞ்சுக்கிட்டு எவ்வளவோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோமே, நம்மளை ஆதரிக்காமல் விடுவாரா? கண்டிப்பாக சொல்கிறேன், கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உங்களை ஆதரித்தவர் இப்பொழுதும் உங்களை ஆதரிக்கிறார். இனிமேலும் அவர் உங்களை ஆதரிப்பார். நம்பிக்கையை இழந்துடாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க, விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.